Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்ல மைதா மாவுலாம் சேர்க்காம ஈஸியா ஹோம் ஸ்டைல்ல ரவா தோசை எப்படி செய்யறதுன்றதையும் அதுக்கு மேட்சிங்கான கெட்டி சட்னி எப்படி செய்யறதுன்றதையும் பார்க்க போறோம். இப்போ கெட்டி சட்னி செய்யறதுக்கு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் இதில் காரத்துக்காக 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பருப்பு துவையலுக்கு புளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினதும் 10 சின்ன வெங்காயமும் 1/2 கப் அளவுக்கு ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, வெங்காயம் பச்சையாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கெட்டி சட்னின்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்காம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துட்டோன்னா சரியாக இருக்கும். இப்போது இந்த பருப்பு கெட்டி சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து துவையலில் தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு ரவா தோசைக்கு மேட்சிங்கான அருமையான பருப்பு கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கெட்டி சட்னி ரவா தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போது மைதா மாவு கோதுமை மாவு எதுவும் சேர்க்காம ஹோம் ஸ்டைலில் சிம்பிளான ஒரு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்ச இட்லி மாவோ இல்லைனா தோசை மாவோ 3 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு புளிக்காத மாவாக இருந்தால் 1 கப் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரவா தோசைக்கு மாவு ரெடி ஆகிடும். இதில் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த ரவா தோசை ஒட்டாமல் வர்றதுக்காக இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவில் இது மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரவா தோசை போட்டோன்னா கல்லில் ஒட்டாமல் ரவா தோசை கிறிஸ்பாக நல்லா வரும். இட்லி மாவோ தோசை மாவோ கொஞ்சமாக மீந்து போச்சுன்னா இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. அந்த புளிச்ச மாவில் இது மாதிரி ரவா சேர்த்து சூப்பரான ரவா தோசை செஞ்சிடலாம். இப்போது கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வெங்காயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இது மாதிரி தீத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவா தோசை போட்டோன்னா ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வரும். மாவு ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா ரவா தோசை நல்லா வரும். இதில் நம்ம மைதா மாவுலாம் சேர்க்காததுனால இது மாதிரி லைட்டாக தீத்தி விட்டுக்கலாம். இது மாதிரி தீத்தி விடாமல் நார்மலாக நம்ம ரவா தோசைக்கு செய்கிற மாதிரி மாவை தெளித்து விட்டும் எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் வரும். ரவா தோசைக்கு எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் சுற்றிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். ரவா தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது இதை திருப்பி விட்டு ரவா தோசை 2 சைடு வெந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சிம்பிளான அதே டைமில் டேஸ்டான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹோம் ஸ்டைல் ரவா தோசையும் அதுக்கு மேட்சிங்கான பருப்பு கெட்டி சட்னியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.